ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான சில்லி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? அதுக்கு இன்றைக்கி நாங்கள் 1 2 3 4 4 சப்பாத்தி எடுத்துக்கிட்டோம். அந்த சப்பாத்தி பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி, அதாவது டைமண்ட் கட்டில் நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ பாருங்கள், சப்பாத்தி பீசஸ்லாம் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ஸில் வந்துடுது. இது மாதிரி எல்லா சப்பாத்தீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பிளைன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கரிஞ்சிடக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே நம்ம பீஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சப்பாத்தீஸ், அது எல்லா பீசஸுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 மினிட்க்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி அந்த எல்லா பீசஸ்லேயுமே அந்த மசாலாஸ் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை வேறு பிளேட்க்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதே பேனில் இன்னொரு 2.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு சில்லியை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 வாட்டி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சாஸ் சேர்க்க போகிறோம், அதுலேயும் உப்பு இருக்கும், சப்பாத்தீஸ்லேயுமே உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சமாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு தக்காளியை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஒரு 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு 2 வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் அதை நல்லா நம்ம சாட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துருக்க தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி விட்டுருக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சாட் ஆகி இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி மசாலாஸில் கோட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சப்பாத்தி பீசஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம வச்சுருக்கதை ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் கேப்சிகம் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எங்ககிட்ட கேப்சிகம் இல்லை, அதனால் நாங்கள் ஆட் பண்ணல. கேப்சிகம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லேட்டாகவே ஆட் பண்ணுங்கள், அது ரொம்ப வதங்கக்கூடாது. இப்போது அந்த சப்பாத்தி பீசஸ்லாம் அந்த மசாலாஸில் நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க, நமக்கு பிடிச்ச அருமையான சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ஸ்நாக்ஸ்க்கும் சாப்பிடலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், லஞ்ச்க்கும் சாப்பிடலாம். இதை நீங்கள் டிஃபன் பாக்ஸில் வச்சு பசங்களுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸே காலியாக வரும். வெறும் சப்பாத்தி சாப்பிட்றதோட இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
நீங்கள் நேற்று நைட் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அது மீதமாயிடுச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த மீதமான சப்பாத்திலையும் இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி போட்டும் இது பண்ணலாம். இதே மாதிரி சில்லி சப்பாத்தியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.